அத்தியாயம் 3. விக்ரம் சிட்டியின் இரு முகங்கள். 2030ஆம் ஆண்டு ஒரு மெதுவான, தடுத்து நிறுத்த முடியாத அலை போல வந்து சேர்ந்தது. முன்னேற்றம் குறித்த பல வாக்குறுதிகளுடன் விக்ரம் சிட்டியை அது நனைத்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் நகரின் இருண்ட இதயப்பகுதியை ஒருபோதும் சென்றடையவில்லை. வங்காள விரிகுடா தென்னிந்திய தீபகற்பத்தை சந்திக்கும் அந்த வளைந்த கடற்கரையில் அமைந்திருந்த இந்த நகரம் உலகிற்கு முற்றிலும் மாறுபட்ட இரண்டு முகங்களை காட்டியது. ஒன்று ஒளிரும் முகம், மற்றொன்று அழுகிய முகம். அணுகி வரும் சரக்கு கப்பல்களின் தளங்களிலிருந்தோ அல்லது சுற்றுலா பயணிகளின் ஹெலிகாப்டர்களிலிருந்தோ பார்க்கும்போது விக்ரம் சிட்டி வெப்பமண்டல அழகின் ஒரு புகைப்படத்தைப் போல தெரிந்தது. பழங்கால மழைக்காடுகளும் அசைந்தாடும் தென்னந்தோப்புகளும் கொண்ட ஒரு மரகத பச்சை நிற பெல்ட் நகர்ப்புற மையத்தை சூழ்ந்திருந்தது. அவற்றின் அடர்ந்த கிளைகள் சூரிய ஒளியை குடித்துவிட்டு குளிர்ந்த நறுமணம் வீசும் காற்றை சுவாசிப்பது போல தோன்றியது. குளிர் நிறைந்த முகத்துவாரங்களில் மாங்க்ரோவ் சுரங்கங்கள் வரிசையாக இருந்தன. அங்கு மீன் தொட்டிகள் பச்சை நிற பின்னணியில் நீல நிறத்தில் மின்னின. விடியற் காலையில் வர்ணம் பூசப்பட்ட நாரைகள் மெதுவாக வட்டமிட்டு மேலே எழுந்தன. உள்நாட்டில் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்ட பூங்காக்களும் இப்போ ரிசார்ட்டுகளும் நிலப்பரப்பை அலங்கரித்தன. அவற்றின் கண்ணாடி மற்றும் எஃகு கட்டமைப்புகள், அபூர்வமான ஆர்கிட் மலர்கள், வங்காள புலிகள் மற்றும் காய்ச்சல் முதல் காதல் தோல்வி வரை அனைத்தையும் குணப்படுத்தும் என்று சொல்லப்படும் மருத்துவ மூலிகைகள் நிறைந்த இயற்கை இருப்புகளுடன் தடையின்றி கலந்திருந்தன. புதிய கடலோர நெடுஞ்சாலையில் இருந்த விளம்பர பலகைகள் விக்ரம் சிட்டி இயற்கை நாளை எதிர்காலத்தை சந்திக்கும் இடம் என்று விளம்பரப்படுத்தின. நிலையான சொகுசு மேம்பாடுகள் மற்றும் பயன்படுத்தப்படாத புவிவெப்ப ஆற்றலின் வாக்குறுதியால் கவரப்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சார்ட்டர் விமானங்களில் வந்து இறங்கினர். இருப்பினும் இந்த பசுமையான போர்வையின் கீழ் விக்ரம் மறைந்திருந்தது. இந்த பெயரை பின் சந்துகளிலும் நள்ளிரவு பணிக்கு பிந்தைய காவல்துறை கேண்டீன்களிலும் இப்போதும் எதிர்க்க துணிபவர்களின் குறியாக்கம் செய்யப்பட்ட சாட் ரூம்களிலும் மட்டுமே ரகசியமாக உச்சரித்தனர். நகர எல்லைக்குள் காற்றின் அடர்த்தி பயத்தின் உலோக வாசனையுடன் கனமாக இருந்தது. புகைப்படங்களில் கத்திகளைப் போல மின்னிய வானளாவிய கட்டிடங்கள் பாதி காலியாக இருந்தன. அவற்றின் மேல் தளங்கள் இருக்காக இருந்தன, ஏனெனில் வாடகைதாரர்கள் வாடகைக்கு பதிலாக பாதுகாப்பு பணத்தை செலுத்தினர். தெருவிளக்குகள் சீரற்ற முறையில் மின்னி மறைந்தன. அவற்றின் பல்புகள் மாற்றப்படுவதை விட உடைக்கப்படுவதே அதிகமாக இருந்தது. ஒரு காலத்தில் மிளகு வியாபாரிகளாலும் பட்டு வணிகர்களாலும் பரபரப்பாக இருந்த சந்தைகள் இப்போது துப்பாக்கி முனையில் வரி வசூலிக்கும் பச்சை குத்திய ஏவலர்களின் கண்காணிப்பில் இயங்கின. அந்தி சாய்ந்த பிறகு பல சுற்றுப்புறங்கள் நுழைய முடியாத பகுதிகளாக மாறின. இது வறுமையால் மட்டுமல்ல, அதிகாரம் வேண்டுமென்றே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளரின் கைகளில் குவிக்கப்பட்டிருந்ததால் ஏற்பட்டது. ராய் அவரை பற்றிய பொது புகைப்படம் எதுவும் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் அவர் நேரில் பார்க்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அவரை சந்தித்ததாக கூறுபவர்கள் அவரது குரலை உடைந்த கண்ணாடியின் மேல் விரிந்திருக்கும் மென்மையான வெல்வெட் துணி போல இருக்கும் என்று விவரித்தனர். அமைதியான, நாகரீகமான, ஆனால் உயிரை பறிக்கும் குரல். அவருக்கு இப்போது 30களின் தொடக்கத்தில் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. இருப்பினும் காலம் அவரை சுற்றி வளைந்து கொடுப்பது போல தோன்றியது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அறியாமையிலிருந்து வெளிப்பட்டார். இழப்பதற்கு எதுவுமே இல்லாத தெருவோர அனாதைகளை திரட்டி அவர்களை மிகவும் ஆபத்தானவர்களாக மாற்றத் தொடங்கிய ஒரு மாய உருவம் அவர். கடுமையான பயிற்சி முறைகளில் பிழைத்து வந்தவர்கள் துபாய், மாஸ்கோ மற்றும் மக்கா போன்ற நாடுகளில் உள்ள பெரும் கோடீஸ்வரர்களுக்கு உயர்தர மெய்க்காப்பாளர்களாக விற்கப்பட்டனர் அல்லது தடையை விட்டு செல்லாத வாடகை கொலைகாரர்களாக அமர்த்தப்பட்டனர். தோல்வியடைந்தவர்கள் அவர்களது சக வகுப்பு தோழர்களாலேயே பகிரங்கமாக தூக்கிலிடப்பட்டனர். எஞ்சியிருக்கும் பயிற்சியாளர்களின் மனதில் பயத்தை பதிய வைக்க உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு இது. பயமே நாணயமாக மாறியது. ராய் அதை தினமும் அச்சிட்டார். அரசியல்வாதிகள், காவல்துறை ஆணையர்கள், சுங்க அதிகாரிகள் என எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. அந்த நகர் அரசின் நிர்வாக தலைவரான அதிபர் மேனன் ராயின் ஒரு கைப்பாவை என்பது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம், வெளியில் சொல்லப்படாவிட்டாலும். அமைச்சரவை கூட்டங்கள் முன்னரே எழுதப்பட்ட திரைக்கதைப்படி நடந்தன. முக்கிய குற்றங்கள் குறித்த காவல்துறை அறிக்கைகள் பொதுமக்களை சென்றடைவதற்கு முன்பே திருத்தப்பட்டன. குறிப்பிட்ட அடையாளமற்ற கப்பல்கள் இரவின் மறைவில் நுழையும் போதெல்லாம் துறைமுக பதிவேடுகள் மர்மமான முறையில் காணாமல் போயின. ராயின் சாம்ராஜ்யம் நகர எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. ஹெராயின் மற்றும் செயற்கை ஓபியாய்டுகள் மறைக்கப்பட்ட நீர்மூழ்கி கால்வாய்கள் வழியாக வெளியேறின. தங்கம் மற்றும் வைரங்கள் உள்ளே வந்தன. இவை அனைத்தும் கடற்கரை சாலையில் உள்ள பாதி சொகுசு ஹோட்டல்களை சொந்தமாக வைத்திருக்கும் போலி நிறுவனங்கள் மூலம் சட்டப்பூர்வமானதாக மாற்றப்பட்டன. ஆயினும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் உலகிற்கும் விக்ரம் சிட்டி ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. எந்தவொரு தேசிய புலனாய்வு அமைப்பும் அங்கு தனது குழுக்களை அனுப்பவில்லை. சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் எவையும் எச்சரிக்கை ஒலியை எழுப்பவில்லை.
தூதர்கள் ரிப்பன் வெட்டும் விழாக்களில் புன்னகைத்தனர், பசுமை முயற்சிகளை பாராட்டினர். இறுதிச் சடங்கு இல்லங்கள் 24 மணிநேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது கொலைகளின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக மட்டும் எப்படி 0 என இருக்கிறது என்று அவர்கள் ஒருபோதும் கேட்கவில்லை. ராய் ஒரு கச்சிதமான தனிமைப்படுத்தப்பட்ட நிலையை உருவாக்கியிருந்தார். எந்தவொரு ஆய்வும் உருவாவதற்கு முன்பே அதை விழுங்கிவிடும் செல்வாக்கு மிக்க ஒரு கருந்துளை, பிளாக் ஹோல் போன்றது அது. ஆனால் ஹெல்விக்ரமிலும் கூட எதிர்ப்பின் கனல் இன்னும் அணையாமல் இருந்தது. சிலர் அமைதியாக போராடினர். கொலை மிரட்டல்கள் வந்தபோதிலும் குடிமையியல் பாடம் கற்பிப்பதை தொடர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியர், குறியீட்டு முறையில் தலையங்கங்களை வெளியிட்ட ஒரு பத்திரிகையாளர், போலி அறிக்கைகளில் கையெழுத்திட மறுத்து அதன் விளைவாக தனது வாழ்நாள் முழுவதும் போக்குவரத்து பணிக்கு மாற்றப்பட்ட ஒரு இளநிலை காவலர். இருட்டில் பெயர்களை கிசுகிசுத்து என்றாவது ஒரு நாள் இந்த நிலை மாறும் என்று பிரார்த்தனை செய்த குடும்பங்கள் இருந்தன. அப்புறம் வினோத், நகரின் மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு சிறந்த விஞ்ஞானி, தனது மனைவியை இழந்த துயரத்தில் இருப்பவர். அவர் இன்னும் யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒன்றை உருவாக்குவதில் பல ஆண்டுகளை செலவிட்டிருந்தார். சரியான தருணம் வரும் வரை காத்திருக்கும் பொறுமையும் மிகச் சரியாக தாக்கும் புத்தியும் கொண்ட ஒரு எதிர்சக்தி அது. லியோ முதன்முதலில் அந்த கருப்பு மற்றும் சிவப்பு உடையை அணிந்து இதிகாசமாக மாறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு வரை விக்ரம் சிட்டி ராயின் கண்ணுக்கு தெரியாத பிடியில் மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. தெருக்களில் டீசல் மனம், கப்பல் துறையிலிருந்து வரும் அழுகிய மீன் நாற்றம் மற்றும் மறைவான ஆய்வகங்களில் எரிக்கப்படும் ஏதோ ஒரு கொடிய பொருளின் நெடியும் கலந்திருந்தது. எந்த மூலைகளை தவிர்க்க வேண்டும், எந்த கார் ஜன்னல்களை பார்க்கக்கூடாது, எந்த மனிதர்களின் புன்னகை கண்களை சென்றடைவதில்லை என்பதை அந்நகர குழந்தைகள் மிக விரைவாகவே கற்றுக்கொண்டனர். இருப்பினும் மாற்றம் என்பது மற்ற எல்லா உண்மையான புரட்சிகளைப் போலவே ஆரவாரத்துடன் அறிவிக்கப்படுவதில்லை. அது சாதாரண இடங்களில் இருந்தே தொடங்குகிறது. ஒரு கல்லூரி வளாகம், ஒரு ரகசிய ஆய்வகம், ஒரு தந்தை தனது மகளின் ஆசை பட்டியலை படிப்பது, தனது விருப்பத்திற்கு மாறாக ஒரு இளைஞனின் உடலில் செலுத்தப்பட்ட சாத்தியமற்ற சக்தி. தூண்டும் நகரத்திற்கு மிக உயரத்தில் கட்டுமான பணிகள் முடியாத மெரிடியன் டவர் அவதானிப்பு தளத்தில் விக்ரம் சிட்டியின் மிக உயரமான கட்டடம் இன்னும் சாரக்கட்டுகளால் சூழப்பட்டிருந்தது. ஒரு தனி உருவம் அசையாமல் நின்று கீழே உள்ள வெளிச்சத்தையும் இருளையும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த கதை சொல்லியின் குரல் மென்மையாகவும் ஆனால் உறுதியுடனும் உப்புக்காற்றில் மிதந்து வந்தது. இதுதான் 6 மாதங்களுக்கு முன்பிருந்த ஹெல்விக்ரம். பயத்தால் ஆளப்பட்ட ஒரு நகரம். அங்கே நம்பிக்கை என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆடம்பர பொருள். இன்று அதே தெருக்கள் மீண்டும் சிரிப்பொலிகளால் நிறைந்திருக்கின்றன. குழந்தைகள் சூரியன் மறைந்த பிறகும் பயமின்றி விளையாடுகிறார்கள். கடைக்காரர்கள் இருட்டிய பின்பும் தங்கள் கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் இப்போது துப்பாக்கிச் சூடு காயங்களை விட ஜலதோஷத்திற்குத்தான் அதிக சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. இது எப்படி நடந்தது என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள். ராய் என்ன ஆனார் என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள். உண்மையை சொன்னால் ராய் இப்போது எங்கே இருக்கிறார் என்று எனக்கே இன்னும் தெரியாது. ஆனால் இந்த நகரம் எப்படி மறுபிறவி எடுத்தது என்பது எனக்கு துல்லியமாக தெரியும். என் பெயர் லியோ. இங்கிருந்துதான் கதை உண்மையில் தொடங்குகிறது. சிதறிய நட்சத்திரங்களைப் போல தனது கண்களில் நகரத்தின் விளக்குகள் பிரதிபலிக்க அவன் அந்த தடுப்புச் சுவரிலிருந்து திரும்பி முழுமையடையாத அந்த கோபுரத்தின் நிழல்களுக்குள் மறைந்து போனான். ஈரப்பதம் நிறைந்த அந்த இரவு காற்றில் பதில்களுக்கான வாக்குறுதியை மட்டும் விட்டுச் சென்றான்.